வெல்கம் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் மை லைஃப். இந்த vlog என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 3வது வாரம் சாமிக்கு படையல் போட்டு தலைக்கு போட்டிருந்தேன். அதோட லாங் வீடியோ தான் இது. ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என் சேனல்லே 8.3K வியூஸ் போன ஷார்ட்ஸ் அது. அதோட லாங் வீடியோ தான் இது. ஆல்மோஸ்ட் அந்த வீக்கே எடிட் பண்ணி வச்சிட்டேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் டைம் இல்லை. அன்றைக்கி நைட்டு ஹெவி மழைன்றதுனால நைட் ஃபுல்லாக கரண்ட் இல்லை, மார்னிங்கும் கரண்ட் இல்லை. இந்த vlog எடுக்கிறதா வேணாவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே எடுத்துகிட்ருந்தேன். எங்கள் வீட்லலாம் புரட்டாசி மாதம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக குலதெய்வத்துக்காக தளிகை போட்டெல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம். புரட்டாசி மாதம் பிறக்கறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிடுவோம். வீட்டில் இருக்கிற அத்தனை சாமானம் பெட்ஷீட்டு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிடுவோம். பட் எங்கள் மாமியார் வீட்டில் அப்படி கிடையாது. இது வந்து புரட்டாசி மாதம்ன்ற அப்படி சும்மா நார்மலாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி கொண்டாடிடுவோம். ஸோ புது வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணதுனால நான் பெருசாக எதுவும் பண்ணிக்கல. அதுவும் இல்லாமல் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வர புரட்டாசி நான் கொண்டாடுறது வந்து இது தான். அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு லஞ்செல்லாம் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் மெனு வந்து எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங்கே எழுந்து கரண்ட் இல்லாதனால சரி ஓகே, கரண்ட்டு வர வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். காலையிலேருந்து வீட்டெல்லாம் மாப் போட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவும் குளிக்க வச்சிட்டேன். ஆஸ் யூ ஆல் நோ, வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக மாமியாரும் பழைய வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவுன்றதுனால நான் தனியாக பாப்பாவை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அவள் பண்ணுறது எதுவும் பெருசாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் தனியாக தானே இருக்கேன், அதை என்னை சுற்றி தான் வந்துகிட்டே இருப்பாள். சரி ஓகேன்ட்டு நான் சைட் பை சைடு அவள் என்ன அலங்கோலம் பண்ணாலுமே அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். புரட்டாசின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சொன்னெல்லாம் வாரத்துக்கு புரட்டாசி பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பெயிண்டெல்லாம் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா, காலையில் 3வது வாரம் தான் எங்களுக்கு அம்மாவோட குலதெய்வ கோயில் வந்து ஆஞ்சநேயர் ஆம்பூரில் இருக்குது. ஸோ நாங்கள் கிருஷ்ணகிரி. ஸோ என்ன பண்ணுவோன்னா, நைட்டே எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு மாப் போடுறது, கோலம் போடுறதெல்லாம் நைட்டே பண்ணுவோம். அந்த நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டோம். காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 6க்குள்ளவே பஸ் ஏறி கோயில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். காலையில் ஒரு 8க்குள்ளே கோயிலில் ரீச் பண்ணால் தான் மார்னிங் 6க்குள்ளே நைட்டு 6க்குள்ளே வீடு வந்து சேருவோம். வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, லஞ்சுக்கு வந்து நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் அத்தை அப்படி இருப்பாங்கள்ல, அத்தை சித்தி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் படையல் சாப்பாடுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக போட்டு கொடுப்போம். அவங்க வந்து புரட்டாசி அவங்க கும்பிட்ற மாதிரி இல்லாமல் இருந்தால் அவங்க எங்கள் அத்தை ரிலேட்டிவெல்லாம் அவங்க என்றைக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்களோ அன்றைக்கி எங்களுக்கு ரிட்டன் தளிகை சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். எங்கள் வந்து எங்கள் வீட்டு சைடு அப்படி ரிலேட்டிவ் எதுவும் இல்லை. ப்ளஸ் 2 வயசுன்றதுனால அந்த மாதிரி இல்லை. சரி ஓகேன்ட்டு மினிமமாக தான் செஞ்சேன். அன்றைக்கி வந்து ஃபுல் மெனு பிளான் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், 2 பொரியல், ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் கொண்டக்கடலை அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பாயாசம் பண்ணியிருந்தேன். அப்பளம். பாப்பா ஒரு சைடு விளையாட விட்டுட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் போதெல்லாம் அவள் கையில் ஏதாச்சும் கரண்டியோ டம்ளரோ அப்படி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சைடெல்லாம் உருண்டுட்ருக்கோம். அதெல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருந்தாள். அதை சைட் பை சைடு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவளை செஞ்சு தூக்க சொல்லும் போது அவளை தூக்கிட்டு இப்படி எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. கடகடன்னு பண்ணேன். வீடியோ எடுக்கிறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. குக்கிங் வீடியோவாக vlog எடுக்கிறது. அதனால் ஆங்கிளெல்லாம் எப்படி செட் பண்ணணும் என்னன்னு தெரியல. எதுவும் நான் பாட்டுக்கு ரேண்டமாக அங்கங்கே மாற்றி வச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஒரு வழியாக முடிச்சிட்டேன். எல்லாம் முடிக்கவே 2 மணி 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எங்கள் மாமியாரும் அப்போ தான் வந்துட்டுருந்தாங்க. 2 மணிக்கு தான் வந்தாங்க. அவங்க வந்து சைட் பை சைட் பாப்பாவை பார்த்துக்கிட்டு அவங்க குளிச்சுட்டு ரெடியாக பார்த்துட்ருந்தாங்க. ஸோ நான் இந்த பக்கம் குக்கிங் வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே நார்மலாக வீட்டில் ஒயிட் ரைஸ் வைக்கும் போதும் கடைசியாக தான் ஒயிட் ரைஸ் பிளான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே கொஞ்சம் சாதம்லாம் சுட சுட சாப்பிட்டா பிடிக்கும். ஃபஸ்ட்டே சாப்பாடு வடித்து வச்சிட்டா எல்லாம் முடித்து சாப்பிடும்போது சில்லுன்னு ஆகிட்டு சாப்பிட பிடிக்காததுனால கடைசியாக தான் செஞ்சேன். ஸோ அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பதிலாக பொட்டேட்டோ போண்டா போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இதுவே ஒவ்வொரு டைம் எடுத்ததுனால அதெல்லாம் போட்டுட்ருக்க வேணான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரையே பண்ணிக்கிட்டேன். பட் பொட்டேட்டோ ஃப்ரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. இந்த சாப்பாடு வந்து சாமிக்கு படைக்கிறதுனால டேஸ்ட் எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ நான் பாட்டுக்கு நான் ரேண்டமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த டேஸ்ட்டுமே பண்ணி பார்க்கல. சும்மா கைக்கு வந்தது காரப்பொடி, உப்பு அதெல்லாம் போட்டு சாப்பாடு பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. எந்த குறையுமே இல்லை. உப்புக்கு காரத்துக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ எடுக்கும் போதோ இந்த எடிட் பண்ணும் போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நான் ரேண்டமாக குக்கிங் விலாக்ஸோ இல்லை ஃபேமிலி விலாக்ஸோ பார்க்குவேன். அவங்க சும்மா எங்கேயோ வச்சு எடுக்கிறாங்க. இந்த வீடியோக்கு இவ்வளோ சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனலு. பட் ஆக்சுவலி எடுக்கும் போதோ இல்லை எடிட் பண்ணும் போதோ தெரியுது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. சில வீடியோஸ் எல்லாம் அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேன். ஆங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி தான் இவங்க எடுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து இப்படி தான் எடுத்திருப்பாங்கன்ற ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வந்தாலுமே அது வீடியோ எடுக்கும் போது தான் தெரியுது அது அவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. இதெல்லாம் ஒரு டெடிக்கேட்டடாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சும்மா இது வீடியோ எடுத்து போடுறாங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லாமல் அதுக்குமே அவங்க டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. சைட் பை சைட் ரசமும் பண்ணிட்டேன். ரசம் பண்ணும்போது ஒரு டிப்ஸ் சொல்லவா உங்களுக்கு? தக்காளி நம்ம போடுறோம்ல ரசத்துக்கு, அப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உப்புத்தூள் போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றினா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தை பொறுத்த வரைக்கும். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கிட்டே சந்தை போடுவாங்க ஊர்லேயே. அந்த வாரம் காய் எதுவுமே வாங்கலை. புரட்டாசி தளிகைக்குன்னே சந்தைக்கு போய் காய் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் செவ்வாய் சந்தை போடுவாங்க. அங்கே தான் போயிட்டு பூசணி பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக பூசணி பழம் வந்து ரிச்சுவலாக வைப்பாங்க. ஸோ நம்மளும் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணி பழம் ஒரு பூசணி பழமே 150. எங்கள் ஊர்லலாம் அது சும்மா அங்கேயும் முளைச்சி கிடக்கும். அது சும்மா போகிறவங்கெல்லாம் ஒன்று கையில் பிடிச்சி கொடுப்பாங்க, ஆல்ரெடி இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டுன்னு. பட் நான் தான் அந்த பூசணி பழத்தை 150 ரூபா கொடுத்து அந்த சந்தையில் வாங்கியிருந்தேன். பட் ஆக்சுவலாக அது பண்ண டைம் இல்லை. அதனால் அந்த மெனு மட்டும் விட்டு போச்சு. ஸோ கொண்டக்கடலையும் வேக வச்சுட்டு பொரியல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சாதம் வடிச்சிட்டேன். சாதம் வடிச்சிட்டதுக்கப்புறம் பாயாசம் பண்ணலாம். ஓகே, வடகு கொஞ்சம் பருப்பும் சைட் பை சைடு ஊற வச்சிட்டேன். காலையிலேருந்தே ஊற வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வடை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பூச்சிக்கு தேவையான ஒரு 4 வடை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அப்புறம் சாப்பிடும் போது சூடாக போட்டுக்கலான்ட்டுன்னு அப்போதைக்கு கொஞ்சம் 4 வடை மட்டும் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். வடை போடுற கேப்பில் சைட் பை சைடு பாயாசம் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாயாசத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மிக்ஸ் மட்டும் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா இது ரிச்சுவலாக பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, ஆச்சியோட பாயாசம் மிக்ஸ் மட்டும் வாங்கிட்டு பால் காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சம் இருந்தது. சரி அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணியிருந்தேன். பட் அன்றைக்கி வந்த மெனுலேயே பாயாசம் மட்டும் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான் இருந்துச்சு. இந்த பால் மட்டும் எந்த கேப்பில் ஏமாறுவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும் போல். கரெக்டாக பால் பொங்கு வர வரைக்கும் அங்கேயே இருப்பேன். சும்மா டக்குன்னு இப்படி எதார்த்தமாக திரும்ப பக்கத்தில் பொங்கி போயிடும். இப்படி தான் அன்றைக்கி கொஞ்சம் போயிடுச்சு. எல்லாம் முடிக்கவே 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து ஒரு பொழுது இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணது. பட் அப்பப்போ பசி தாங்காமல் 2 வாழைப்பழம் கொஞ்சம் பால் அப்படி குடித்து சமாளிச்சிட்டேன். இருந்தாலும் 2 மணி வரைக்கும் தாங்கினது பரவாயில்ல தான்.
அன்றைக்கி வடை, பாயாசம், 2 பொரியல், ஒரு சுண்டல் அப்படின்னு மெனுவே நல்லா தான் இருந்துச்சு. செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்து சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுக்கான ஆசையே இல்லை. எல்லாம் முடிக்கவும் எங்கள் மாமியார் வரவும் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க வந்து சைட் பை சைடு பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, சாமி படத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. நான் தளிகை போட மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே கற்பூரம், ஊதுபத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் முடிக்கவே 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு கற்பூரம் கொளுத்தி கையெடுத்து முடிச்சுட்டு இனிமேல் எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லி வேண்டியாச்சு. இதுக்கு நடுவில் பாப்பா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் கரெக்டாக கற்பூரம் கொளுத்தும் போது கொஞ்சம் முழிச்சா. சரி ஓகே, அவளையும் தூக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியாக தலைக்கு போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த விலாக் சும்மா அப்படியே ரேண்டமாக பேசியிருப்பேன். ஏதாச்சும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.